நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடியேன் பலமுறை தெரிவித்திருக்கிறேன். நாமும் அனுபவத்திலும் உணர்ந்திருக்கலாம். நாம் ஒரு காரியம் செய்யும் பொழுது முதலில் பகவத் சங்கல்பம் என்பது மிக முக்கியம். எம்பெருமானுடைய சங்கல்ப விசேஷம் இல்லாமல் எதையும் நம்மால் செய்ய முடியாது. அதைவிட முக்கியமானது பெரியோர்களுடைய அனுமதி. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை நாம் சொல்ல ஆரம்பித்தால் நம்மை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. எதையும் பராமரிசித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்துத்தான் தீர்மானிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் செல்லும் பாதை சரியான பாதைதானா என்பதை பெரியோர்கள் திறத்தில்தான் நாம் உணர வேண்டும். சிறு வயது முதற்கொண்டு அத்தகைய பெரியோர்களிடத்தில் பழகும் வாய்ப்பு கிடைத்த பாக்கியத்தினால்தான் இன்றைய தினத்தில் உங்கள் முன் அமர்ந்து ஒரு சில வார்த்தைகள் பேசும் அனுக்கிரக விசேஷத்தை எம்பெருமான் செய்திருக்கிறான். ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு செல்லும் பொழுதும் அந்தந்த திருக்கோவிலில் உள்ளதான விசேஷங்களை பார்க்கும் பொழுது நமக்கு பிரமிப்பு தட்டுகிறது. பரத்வாஜர் சரித்திரத்தில் சொன்னோமே, கற்றது கைமண்ணளவு கல்லாதது மலையளவு என்று. 108 திவ்யதேசங்களிலும் சேவித்து விட்டோம். 2 திவ்யதேசங்களை சேர்த்துத்தான் சொல்லுகிறோம். நாங்கள் போகாத ஊர்கள் இல்லை, நாங்கள் பார்க்காத பெருமாள் இல்லை, அப்பொழுது கூட தரிசிப்பது என்பது பலரும் சொல்வது இல்லை என்றெல்லாம் இருமாப்பு கொண்டிருந்தால், ஏதோ ஒரு இடத்தில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் உள்ளதான சிறிய கோவிலில் பெருமாள் நம் தலைமீது ஒரு தட்டு தட்டி, நீ இன்னும் என்னை உணரவில்லை, என் பெருமை நீ அறிந்திருக்கவில்லை, என் பெருமையை வேதங்களே அறிய முடியாது என்பதை அறிந்திருந்தும் கூட இருமாப்புடன் சுற்றுகிறாயே என்பதாக காண்பிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் பக்தி பாவத்துடன் இவன்தான் நமக்கு எல்லாம், இவன் தவிர்த்து நமக்கு வேறு ஒன்றும் இல்லை, இவனிடத்தில் சரணாகதி செய்வதுதான் நமக்கு புருஷார்த்தம், இவனை இந்த பரம்பொருளை நமக்கு காட்டித்தந்த பாகவத ஆச்சாரியர்களை எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு இடத்திலும் பெருமாள் நாம் அறிந்திராத பல பேருண்மைகளை எல்லாம் உணர்த்தி அறியாதன அறிவித்த அப்பனே என்னும்படியாக பல பேருண்மைகளை எல்லாம் நமக்கு அறிவித்து நாம் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அதை புரிய வைக்கும் பாக்கியத்தை, தெளிய வைக்கும் பாக்கியத்தை அவன் அளித்திருக்கிறான். ஆம், இஞ்சிமேடு என்னும் கிராமத்தில் யக்கியராமனை சேவித்தோம். அந்த பெருமானுடைய சன்னிதானத்திற்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய சிறு குன்றின் மீது திருமணிச்சேரை உடையார் என்பதாக சிவபெருமானுடைய ஆலயத்தையும் நாம் பார்த்தோம். அங்கே எந்தெந்த மகரிஷிகள் தவம் செய்திருக்கிறார்கள் என்பதையும் அறிந்திருக்கிறோம். நெடுங்குணம் என்பதுதான் ஆரம்பம். தபோவனத்தில் இந்த பகுதியில் நெடுங்குணத்திலிருந்து ஆரம்பித்தோம். ஏற முடியாத பெரும் மலை, பிரம்மாண்டமான மலைச்சிகரம் நெடும் குன்றமாய் விளங்குகிறது. அதாவது இந்த மலை மீது ஏறும் பொழுது நாம் என்ன நினைத்தோம் தெரியுமா? பெருமானுடைய திரு கல்யாண குணங்கள் பெரியோர்களினால் கூட அறிய முடியாதது, வேதங்களினால் கூட அறிய முடியாதது. அதை அறிவதற்கு நாம் கடினமான முயற்சிகள் பலவும் செய்ய வேண்டும் என்பதுதான் உள்ளத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி. குன்று போன்று குணானாம் ஆகரோ மகான், பெரிய குன்று போன்று நெடிதுயர்ந்த பர்வதத்தை போன்று கம்பீரத்துடனும் குணங்களுடனும் திகழும் ராமனை அறிவதற்கு இந்த மலை மீது எவ்வளவு பிரயாசை கொண்டு ஏறுகிறோமோ அது போன்று தான் எப்பொழுதுமே பகவத் சிந்தனை நம் உள்ளத்தில் உறைந்திருக்க வேண்டும். பகவத் சிந்தனை தவிர்த்து வேறு எதுவும் நமக்கு உண்டாகக்கூடாது என்பதாக நாம் நினைத்தோம். இப்பொழுது இஞ்சிமேட்டிலிருந்து சற்றே அன்பர்களே, இந்த இடங்களை எல்லாம் திரையில் பார்ப்பதினாலேயோ
4 முறை அடியேன் போகும் வரும் வழி சொல்வதினாலேயோ பொரிந்து விடாது. தெளிவாக மனதில் இருத்தி கொண்டு கூடிய வரையில் சொல்லும் ஊர்களை எல்லாம் எழுதி வைத்து கொண்டு அதே வழியில் பிரயாணப்பட்டால் தான் சென்று அடைய முடியும். சற்றே சிக்கலான பாறைகள் தான், அறிவதற்கு கடினம்தான். ஒன்று சேத்துப்பட்டிலிருந்து உள்பக்கம் வரலாம், அல்லது வந்தவாசியிலிருந்து பெரணமல்லூர் இஞ்சிமேடு வழியாக இப்பொழுது அடியன் சொல்லக்கூடிய ஊருக்கு செல்லலாம். அந்த இடத்திற்குத்தான் பெரிய குழப்பலூர் என்பது பெயர். கீழே என்ன ஆரம்பிக்கிறேன் என்று தெரியாமல் சில பல விஷயங்களை சொல்லும் பொழுது நீங்கள் குழம்பி நின்றீர்கள் அல்லவா? அந்த குழப்பத்திற்கு விடை இப்பொழுது பெரிய குழப்பலூர் என்னும் இடத்திற்கு சென்றால் நமக்கு கிடைத்துவிடும். எதற்காக இவ்வளவு பீட்டிகை, எதற்காக இவ்வளவு விஷயங்களை விஸ்தரித்து சொல்லுகிறார் என்று நாம் குழம்பி நின்றோம். நாம் குழம்பவே தேவையில்லை. பெரிய குழப்பலூர் என்னும் ஒரு க்ஷேத்திரம் இதே இடத்தில் தான் அமைந்திருக்கிறது. அந்த பெரிய குழப்பலூர் க்ஷேத்திரத்தில் பெருமானுக்கு ஒரு திருநாமம் கரதூஷண பெருமாள் என்பது. ஆம், இதுவரையிலும் அடியேன் அறிந்திராத ஒரு திருநாமத்தை நாம் அந்த திருத்தலத்தில் அனுபவித்தோம். அந்த திருத்தலத்தில் பெருமானுடைய மூலஸ்தானத்தில் பெருமானை இப்பொழுது சேவிக்கலாம். உலகத்தில் நாம் எந்த திருத்தலத்திலும் கேள்விப்படாத திருநாமத்துடன் இங்கே இந்த திருத்தலத்தில் எம்பெருமானை சேவிக்கிறோம். அதாவது நெடுங்குன்றம், இஞ்சிமேடு முதலான க்ஷேத்திரங்களில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை சேவித்தோமே. அடியன் முதலிலேயே தெரிவித்தபடி இங்குள்ள ஆலயங்களுக்குள்ளே ஒரு தொடர்பு உண்டு. இராமாயண நிகழ்ச்சிகள் இந்த இடங்களில் நடந்ததற்கு அத்தாட்சியாக பெரியோர்கள் தங்கள் அனுபவத்தின் வாயிலாக இங்கே ஆலயங்களை, பெருமான்களை பிரதிஷ்டை செய்வித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது குழப்பலூர் அல்லது பெரிய குழப்பலூர் என்னும் ஓர் கிராமத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அன்பர்களே, மிகவும் வருந்தத்தக்க நிலையில் ஓர் திருக்கோவிலை நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். மிகச்சிறந்த செழிப்புடன் விளங்கக்கூடிய கிராமத்தில் ஓர் மாபெரும் ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் நாம் நம்முடைய முன்பாக சேவை சாதிக்கக்கூடிய இந்த எம்பெருமானுக்கு கரதூஷண பெருமாள் என்பது திருநாமம். அடியேன் அறிந்த வரையிலும், அடியேனை பழக்கி வைத்த சில பெரியோர்களிடத்தில் கேட்ட வரையிலும், இது போன்ற திருநாமத்துடன் ஓர் எம்பெருமானை எங்குமே சேவித்ததும் இல்லை, கேள்விப்பட்டதுமே இல்லை. கரதூஷண பெருமாள் என்பதுதான் இப்பெருமானுடைய திருநாமமாய் அமைந்திருக்கிறது. நெடுதுயர்ந்த திருமேனியில் பிரயோக சக்கரத்துடன், அதாவது சதுர்புஜராமனாக பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறார். இஞ்சிமேடு ஸ்ரீகிராமத்தில் அகத்தியர் அளித்த கோதண்டத்துடன் பெருமானை நாம் சேவித்தோமே, யக்ஞராமனை. ஆனால் இந்த திருத்தலத்தில் பெருமானுடைய திருக்கைகளில் கோதண்டம் என்னும் அவருடைய உயர்ந்த வில் இல்லை, தனுஷ் இல்லை. அதற்கு பதிலாக பிரயோக சக்கரம். பிரயோக சக்கரம் என்றால் ரெடி ஃபார் ஆக்ஷன், அதாவது சத்ருக்களை சம்ஹாரம் செய்வதற்கு சித்தமாக இருக்கக்கூடிய பிரயோக சக்கரம், சங்கத்துடன், ஒரு கையினாலே அபய முத்ரையுடன். என்ன அத்தியாச்சரியமான ஒரு திருமேனி இது! மிக மிக பழமை வாய்ந்த திருக்கோவில் இந்த திருக்கோவில் என்பதற்கு பல அத்தாட்சிகள் உள்ளன. பெருமானுடைய மூலமூர்த்தி திருமேனியை சேவிக்கும் பொழுதே நாம் இதை அறிகிறோம். அழகான அபயஹஸ்தத்துடன், மற்றொரு ஹஸ்தம் கட்டிஹஸ்தம் என்பதாக தன்னுடைய இருப்பில் பெருமாள் கை வைத்து சேவை சாதிக்கிறார். அதாவது இங்கே பெருமாள் கரதூஷணர்களை, ராமாயணத்தில் ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்களை வதம் செய்தார் என்று நாம் அறிகிறோமே. அந்த கரதூஷணர்களை வதம் செய்ததினால் ஏற்பட்ட விடாயினால், தன்னுடைய ஆயாசத்தினால் மேற்கு நோக்கிய
திருமுக மண்டலத்துடன், மேற்கே திருமுக மண்டலத்துடன் இந்த திருக்கோவிலில் இந்த கிராமத்தில் வந்து வாசம் செய்வதாக பெரியோர்கள் ஐதிஹ்யம் கூறுகிறார்கள். அதற்கு அத்தாட்சியாக பெருமானுடைய திருவடிக்கீழ் கரண், தூஷணன் என்னும் 2 அசுரர்களையும் நாம் பார்க்கலாம். ஒரு புறம் கரண் என்னும் அசுரன், மற்றொரு புறம் தூஷன் என்னும் அசுரன். இது கொழப்பலூர் என்பது இந்த திருத்தலத்தினுடைய பேராக அமைந்திருக்கிறது. நெடுங்குன்றத்திலிருந்து இந்த திருத்தலத்திற்கு வருவது சுலபம், ஆரணியிலிருந்து இங்கே வருவது சுலபம். மேலும் இந்த பெருமானிடத்தில் பல அரிய விஷயங்கள் பொறிந்திருக்கின்றன. இங்கிருந்து சிறிது தொலைவில் தச்சூர் என்பதாக ஒரு ஊர் அமைந்திருக்கிறதாம். அங்கு மொத்த பூமியுமே செம்மண்ணாகத்தான் காட்சியளிக்கின்றதாம். செக்கச்சி வந்த மண்பரப்பாகத்தான் அந்த பூமி முழுவதும் காட்சியளிக்கிறதாம். அதற்கு இந்த பெரியோர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? பெருமான் கரதூஷண வதத்தை அங்கே செய்தார். ராமாயணத்தில் ஜனஸ்தானத்தில் 14,000 அரக்கர்களை பகவான் சம்ஹாரம் செய்தார் அல்லவா? அதே போன்று இங்கே கல்பபேதத்தினாலே ஓர் மாபெரும் யுத்தத்தை செய்து கரதூஷணர்கள் அத்தனை பெயரையும் சம்ஹாரம் செய்ததினாலே அவர்கள் இரத்தம் விழுந்த பூமி இன்றளவும் இரத்த பூமியாக, செம்மண் பூமியாகத்தான் திகழ்கின்றது. இங்குள்ள எல்லோருக்கும் அந்த மண்ணை கொண்டு வந்து தான் தைத்திருநாளாம் பொங்கல் முதலான காலங்களில் விசேஷங்கள் நடைபெறுகின்றன. அங்கே தச்சூர் என்னும் இடத்தில் கரதூஷணர்களை வரம் செய்த பெருமாள் விடாய்த்து இந்த ஊரில் வந்து எழுந்தருளியிருக்கிறார். மிக மிக தொன்மையான திருக்கோயில். ஆனால் கவனிப்பாரற்று இந்த திருக்கோயில் தற்பொழுது சிதிலமடைந்து வருகின்றது. தபோவனம் நிகழ்ச்சி பார்க்கும் நேயர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள். மகரிஷிகள் தபோவனங்களை மட்டும் நாம் அறியாமல் அவைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதனுடைய நோக்கமே இவையெல்லாம் கட்டி காப்பாற்ற வேண்டிய மாபெரும் செல்வங்கள் என்பதற்காகத்தான். அந்த வகையில் இந்த பெருமானை சேவிக்கும் பொழுது இவருடைய தெய்வீகமான இந்த திருமேனி, நெடிதுயர்ந்த திருமேனி, அதுவும் கரதூஷண பெருமாள் என்னும் திருநாமம் உலகத்தில் எந்த இடத்திலும் அடியேன் இதுவரையிலும் கேள்விப்பட்டதில்லை. இந்த திருமேனியை சேவிக்கும் பொழுது இந்த பெருமானுடைய மண்டபங்கள், பிராகாரங்கள், கோபுரங்கள் மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு பொலிப்பொலிவுடன் லட்சோபலட்சம் பக்தர்கள் வந்து இவரை பிரார்த்தித்து கொண்டு சர்வாபீஷ்டங்களையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. கரதூஷண பெருமாள் கரதூஷணர்களை வரம் செய்ததினாலே தபோதனர்களை அனுகிரகம் செய்தான், யஜ்ஞங்களை ரட்சித்திருக்கிறான். மகரிஷிகள் இப்பெருமானிடத்தில் பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனையின்படியாக கரதூஷணர்களை வரம் செய்திருக்கிறான். இதே விஷயம் அத்தியாத்ம ராமாயணம், ஆனந்த ராமாயணம் முதலான ராமாயணாந்தரங்களிலும் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம். உங்கள் பிரார்த்தனையில் இனி நாம் அடுத்த முறை வரும்பொழுது இப்பெருமானுடைய சம்பிரோக்ஷண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற வேண்டும்.